கம்பேரிசன் அண்ட் இன்செக்யூரிட்டி. அதாவது நீங்கள் ஸ்க்ரோலிங் பண்ணுறீங்க, ஒரு இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியாஸ், ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அதில் வரக்கூடிய ரீல்ஸ் எல்லாமே உங்களை வந்துட்டு ஒரு கம்பேர் பண்ணுற மாதிரி, உங்களை ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை விட்டு வெளியில் வர்றது ரொம்பவே முக்கியம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வீடியோஸ் பார்ப்பீங்க. அவங்க நல்லா ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ரீல்ஸில் காமிச்சிருப்பாங்க. பட் உண்மையாலுமே பிஹைண்ட் த சீன்ஸ் அவங்க இந்த ஷூட்டிங்க்கு வேண்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உண்மையாலுமே நீங்கள் அதை கம்பேர் பண்ணி அதை தான் உண்மை அப்படின்னு நம்பிடுறோம். நம்மளுக்கு தெரியும் அது அவங்க ஆக்டிங் தான் பண்ணுறாங்கன்னு. பட் இருந்தாலுமே உங்களோட மைண்டு, உங்களோட பிரெயின் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் பண்ணி உங்களையே ட்விஸ்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இதெல்லாமே உங்களை இன்செக்யூர்டாக இருக்கக்கூடிய ஒரு மெயினான ரீசன். ஸோ இதில் இருந்தெல்லாம் வெளிவாங்க. அந்த மாதிரி இருக்கிற அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கிற ரீல்ஸ் எல்லாம் அன்ஃபாலோ ஆர் மியூட் பண்ணிடுங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு அந்த மாதிரி பண்ணும்போது அட்லீஸ்ட் உங்களோட ஹெல்த்தி டயட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஹெல்த்தி மைண்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதை விட ஒரு படி மேலே உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இந்த இன்செக்யூரிட்டிலேருந்து வெளியே வரலாம்.